ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ தாங்க பார்க்கும்போது செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ நான் பார்வதியெல்லாம் இது மாதிரிலாம் பார்த்ததே கிடையாதுங்க. அழுவாங்கன்னு தெரியும், பட் இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அழுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா வந்து பார்வதி வந்து ஒருத்தரோட சண்டை போட்டு அழுது பார்த்துருக்கேன், ஒருத்தனை திட்டி அழுது பார்த்துருக்கேன், இல்லைனா வந்து இவங்க வந்து தானாக அழுது பார்த்துருக்கேன். பட் வந்து இது என்ன விஷயம்னா வந்து மார்னிங்லேருந்து இந்த வியானா இருக்காங்களா, அவங்க வந்து ப்ரொமோ ஒன்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு லெட்டர்லாம் எழுதிட்டு இவங்களுக்கும் மற்றும் வந்து இங்கிலீஷ் டீச்சர் அமித்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு சில லெட்டர்லாம் எழுதி அந்த விஷயத்தில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ என்னையே டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து சரி கிடையாது, இந்த மாதிரி பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இது பண்ணும்போது அமித் வந்து ரொம்ப கோவப்பட்டார். ஸோ நீயே இதே பேசிகிட்டே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் வந்து ப்ரொமோ 2லேயும் வந்து இதே மாதிரி இந்த மேட்ரு வந்து மறுபடியும் வந்து பேசியிருக்காங்க. பேசும்போது கனி இருக்காங்கல்ல, கனி, சாண்ட்ரா, பிரின்ஸிபல் இவங்கெல்லாம் சேர்ந்து நீ இது மாதிரிலாம் நிறைய வாட்டி பண்ணியிருக்கல, ஸோ இதெல்லாம் உனக்கு கேஷுவல் தானே, நிறைய பேர் இப்படிதான் பண்ணுறோம்ல, ஸோ எல்லாரும் இது வெறுப்பேற்றுவல, இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் நாங்கள் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதுக்கெல்லாம் போயிட்டுமா பார்வதி நீ அழுவான்ற மாதிரி வந்து அவங்கள வந்து மறுபடியும் பேக் ஃபயரை வந்து அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ பார்வதிக்கு வந்து என்ன பேசுன்னு தெரில. பட் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையா நீங்கள் தனியாக டார்கெட் பண்ணுறீங்க, நானும் ஒரு சென்சிட்டிவான பர்சன் தானே, ஸோ எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அப்படின்லாம் வந்து பார்வதி வந்து குமுறலுக்கு வந்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ம கானா வினோத் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கானா வினோத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவர் வந்து என்ன டிசிஷன் சொல்லணும்னு தெரில அவங்களுக்கு. ஏன்னா வந்து கானா வினோத்துமே வந்து பார்வதி வந்து கிட்டத்தட்ட 50 நாள் மேலே பார்த்துருக்காரு. அதனால் வந்து அவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுங்க. ஸோ பார்வதி வந்து இந்த அளவுக்கு அழுவாங்க நான் நினச்சி பார்க்கல. ஸோ ரொம்ப அழ வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் வந்து அவங்க அழுது எதுக்கு அழுகுறாங்கன்னா வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள், ஏன் என்னையே டார்கெட் பண்ணுறாங்க, ஏன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணால் கேளுங்கன்னு சொல்லி பிரின்ஸிபல்கிட்ட கேட்கும் போதும் ஸோ கனி சொல்கிற வார்த்தை பசங்க அப்படியே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நீ போய் ரியாக்ட் ஆவியா, இதுக்கெல்லாம் நீ கோவப்படுவியா, அதுக்கெல்லாம் நீ கோச்சிப்பியா, அந்த மாதிரி சொல்லும் போது வந்து பார்வதிக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாமல் ரொம்ப தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப மோசங்க. ஸோ ஒரு வார்டனை வந்து வச்சு செய்யலாம், இல்லைன்னு சொல்ல, எஃப்ஜே வச்சு செய்யலாம்ல, எஃப்ஜே விட்டாங்கன்னா பார்வை பிடிச்சிட்டு வச்சு செய்யறதெல்லாம் வந்து அவங்க வந்து கடைசியாக வந்து நல்லா முடியலைங்க, இந்த வாரம் நான் வெளில போயிடலாமான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அந்த அதிர்ச்சி. ஸோ எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு, கண்ணு வீங்கி இவ்வளோ பெருசாகி, நம்மலாம் வந்து சின்ன அடிபட்டு சப்போஸ் நம்ம ஃபேஸ் கட்டாக ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வந்து இது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, இந்த ஷோ நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்மளாம் வந்து வெளியேற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மனா வந்து ஜென்ரலாக வேறு யாருனா அதில் கனியெல்லாம் சொன்னாங்கல்ல, ஸோ கனி சொன்னாங்க, சாண்ட்ராங்கெலாம் பெரிய விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து யாராலுமே இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா கூட சொன்னாங்க, இதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயம், உண்மையிலே பெரிய விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவங்களுக்கு கண்ணு போகிற அளவுக்கு கூட சுச்சுவேஷன் வந்திருக்கு. பட் ஆனாலுமே வந்து அதெல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் நான் எப்படியாவது பிக் பாஸ் வீட்டில் கேம் விளையாடி நான் இருப்பேன், நான் 105 நாளுமே இருப்பேன்னு சொல்லி இருந்ததே வந்து உண்மையாலே வந்து கிரேட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து எத்தனை உண்மை சொன்னாலுமே அவ்வளோ உண்மையான ஒரு நல்ல விஷயம். பட் அவ்வளோ ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டே வந்து இவங்க வந்து பேசி அவங்கள வந்து பாருக்கு வந்து சண்டை போட்டால் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் இருந்தாலும் சண்டை போட்டுருவாங்க. பட் அவங்கள வந்து வேறு மாதிரி வந்து மனசை காயப்படுத்தினாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது. அதனால் வந்து தேம்பி அழுகுறாங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கணும், ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு மீட்ரு இருக்கணும், ஸோ பேசுறதுக்கு ஒரு மீட்ரு இருக்கணும். பட் இவங்க வந்து அன்லிமிட்டடாக பண்ணுறாங்க. அப்படின்னும் போது உண்மையிலே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸாக எனக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரெசென்ட் பேண்ட் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க, அப்புறமா வந்து இது டீச்சர் வந்து இது ஷூஸ் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபோனை எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க. நீ திருடன் போலீஸ் கேமாக விளையாடுறாங்கன்னா எனக்கு தெரியல, அது மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கேட்டு இந்த ப்ளஸ் இந்த ஸ்கூல் டாஸ்க்கே வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பிக் பாஸ் எனக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து சாட்டர்டே வந்து நம்ம சேதனை வந்து கூப்பிட்டு சொல்கிறதுக்கு பிக் பாஸை கூப்பிட்டுட்டே நீங்கள் பண்ணுறது சரி கிடையாதா, மக்கள் உங்களை வந்து காரி துப்புறாங்களான்னு சொன்னால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். பட் வந்து பிக் பாஸ் அது பண்ணலை. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண வார்த்தைகளை சந்திக்கலாம். நன்றி.